இன்று நடைபெறுகிறது ஒடிசா, பீகார், ஹரியானாவில் உள்ள 11 ராஜ்யசபா இடங்களுக்கான தேர்தல். தமிழகம் உட்பட மொத்தமுள்ள 37 இடங்களில் 26க்கு போட்டியின்றி உறுப்பினர்கள் தேர்வு. கேரளம், அஸ்ஸாம், புதுச்சேரியில் வேட்புமனு தாக்கல் தொடக்கம். 3 மாநிலங்களிலும் ஒரே கட்டமாக ஏப்ரல் 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல். கேரளத்தில் ஆளும் இடதுசாரி கூட்டணியில் உள்ள பிரதான கட்சியான மார்க்சிஸ்ட் கட்சி 81 வேட்பாளர்களை அறிவித்தது. முதல்வர் பினராயி விஜயன் கண்ணூர் மாவட்டம் தர்மடம் தொகுதியில் மீண்டும் போட்டி. கேரளத்தில் ஆளும் இடதுசாரி கூட்டணி வேட்பாளர்களை அறிவித்துள்ள நிலையில் பரப்புரை தொடக்கம். தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சியை பிடிக்க முனைப்பு. மேற்கு வங்க மாநில தலைமைச் செயலரை மாற்றி தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மாநில உள்துறை செயலரையும் மாற்றி நடவடிக்கை. திமுக மாவட்ட செயலர்களுடன் இன்று ஆலோசனை நடத்தும் அக்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின். தேர்தல் பணிகள், கூட்டணி கட்சிகளுடனான ஒத்துழைப்பு குறித்து அறிவுரை. சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டு குழுவை அமைத்தது அதிமுக. கே.பி. முனுசாமி, திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், எஸ்.பி. வேலுமணி, வளர்மதி ஆகியோருக்கு இடம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் கடும் போட்டி நிலவும் என மேட்ரைஸ் IANS கருத்து கணிப்பில் தகவல். அதிமுக, பாஜக கூட்டணி 127 இடங்கள் வரையும், திமுக கூட்டணி 114 இடங்கள் வரையும் வெல்லக்கூடும் என்றும் கணிப்பு. சட்டமன்ற தேர்தலில் அதிமுக, பாஜக கூட்டணி 40% வாக்குகளை பெறக்கூடும் என கணிப்பு. திமுக, காங்கிரஸ் கூட்டணி 38% வாக்குகளை பெறும் என்றும் மேட்ரைஸ் IANS கருத்து கணிப்பில் தகவல். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் எந்த கூட்டணிக்கும் பெரும்பான்மை கிடைக்காமல் இழுபறி ஏற்படலாம். தவேக தலைவர் விஜய் முக்கிய பங்கு வகிப்பார் என்று கருத்து கணிப்பில் தகவல். கரூர் துயரம் தொடர்பான வழக்கில் CBI அலுவலகத்தில் 3வது முறையாக ஆஜரானார் விஜய். 7 மணி நேரம் விசாரணை நடத்திய அதிகாரிகள். விஜயின் தவேகவை தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் கொண்டுவர பாஜக தீவிர முயற்சி. விஜயகாந்த் போல எதிர்க்கட்சி தலைவராகலாம் என விஜயிடம் பேசி வருவதாக தகவல். அழுத்தத்துக்கு அடிபணிந்தால் விஜய் வாழ்க்கை சூனியமாகிவிடும். விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து. அழுத்தம் கொடுத்து அவரை அடிபணிய வைக்க முயற்சிக்கிறார்கள் என்றும் ஊடகங்களில் பெரிய அளவிலே விவாதிக்கப்படுகின்றன. அவர் அந்த அச்சுறுத்தலுக்கு அடிபணிவாரானால் அவருடைய அரசியல் எதிர்காலம் சூனியமாகிவிடும். தமிழகம் முழுவதும் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததை அடுத்து முடுக்கிவிடப்பட்ட வாகன தணிக்கை. உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட பணத்தை பறிமுதல் செய்த பறக்கும் படையினர். தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த நிலையில் அரசியல் கட்சி தலைவர்களின் படங்கள் அகற்றம். மாநிலம் முழுவதும் கண்காணிப்பு பணிகளை தொடங்கிய பறக்கும் படையினர்.
சட்டமன்ற தேர்தலையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் துணை ராணுவ படையினர், காவல்துறையினர் கொடி அணிவகுப்பு. தேர்தலில் வாக்களிப்பதன் அவசியம், பாதுகாப்பு ஆகியவற்றை முன்னிறுத்தி பேரணி. ஐந்து மாநில தேர்தல்களுக்காக 2,18,000 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்படும். மாற்றுத்திறனாளிகள், மூத்த குடிமக்கள் வாக்களிக்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும் எனவும் அறிவிப்பு. $8.5 லட்சம் பேர் தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என தலைமை தேர்தல் ஆணையர் அறிவிப்பு. சராசரியாக 700 பேருக்கு ஒரு வாக்குச்சாவடி அமைக்கப்படும் எனவும் விளக்கம். கும்பகோணத்தில் புதிய தலைமுறையின் ஜனநாயக திருவிழா சிறப்பு பேருந்து பயணம். வாக்காளர்களின் கோரிக்கைகளை பேசும் புதிய தலைமுறை. கும்பகோணத்தை தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும். ராஜராஜ சோழருக்கு நினைவு மண்டபம் அமைக்கவும் புதிய தலைமுறையிடம் கோரிக்கை வைத்த வாக்காளர்கள். தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும். வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மேற்காசிய போர் சூழலில் இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை. சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரக அமைச்சர்களுடன் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவசர ஆலோசனை. துபாய் விமான நிலையம் அருகே உள்ள எண்ணெய் கிடங்கு மீது தாக்குதல். எண்ணெய் கிடங்கு பற்றி எரிந்ததால் விமான போக்குவரத்து மாற்றம். அமெரிக்க படைகள் தாக்குதலில் ஈரான் நாடே சீர்குலைந்து விட்டதாக அதிபர் ட்ரம்ப் பேச்சு. தாங்கள் தற்போது போரை நிறுத்தினாலும் ஈரானை மீண்டும் கட்டி எழுப்ப 10 ஆண்டுகள் பிடிக்கும் என கருத்து. ஈரான் முன்னாள் உயர் தலைவர் காமெனி கொல்லப்பட்டதை கண்டித்து ஜம்மு காஷ்மீரில் போராட்டம். கைது செய்யப்பட்ட 200 இளைஞர்களை விடுவிக்க கோரி ஆளும் தேசிய மாநாட்டு கட்சி எம்எல்ஏக்கள் குழு வலியுறுத்தல். காஃபி அருந்தும் வீடியோவை வெளியிட்ட இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஈரான் தாக்குதலில் கொல்லப்பட்டதாக சமூக வலைதளங்களில் பரவிய தகவலுக்கு முற்றுப்புள்ளி. ஹோர்முஸ் நீரிணை அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளை தவிர மற்ற நாடுகளுக்கு திறந்திருக்கும். ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அறிவிப்பு. ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை அமெரிக்காவின் 4 விமானப்படை தளங்கள் மீது தாக்குதல். கட்டளை மையங்கள், வான் பாதுகாப்பு கட்டமைப்புகளை இலக்கு வைத்து நடவடிக்கை. மதுபான கொள்கை வழக்கில் தங்களுக்கு எதிரான சிபிஐ மனுவை வேறு நீதிபதிக்கு மாற்ற கோரிக்கை. அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் மணீஷ் சிசோடியா ஆகியோர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு. லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் இஸ்ரேல் கடும் தாக்குதல். ஹிஸ்புல்லா அமைப்பினரின் தளங்களை குறிவைத்து தகர்ப்பு. ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் ஆலோசனை. தொலைபேசி வாயிலாக பிராந்திய விவகாரங்கள் குறித்து பேசியதாக ஈரான் செய்தி நிறுவனம் தகவல். இலங்கையில் பெட்ரோல் டீசலுக்கு கடும் தட்டுப்பாடு. வாகனங்களுக்கு ரேஷன் முறையில் குறித்த அளவு மட்டும் விநியோகிக்கும் நடைமுறை அமல்.
பாகிஸ்தானில் ரம்ஜானை ஒட்டி வழங்கப்பட்ட அன்னதான நிகழ்ச்சியில் திரண்ட மக்கள் கூட்டம். எரிபொருள் விலை உயர்வால் விலைவாசி அதிகரித்துள்ள நிலையில் வழக்கத்தை விட மிக அதிக அளவில் குவிந்த மக்கள். நேபாளத்திற்கு ஆன்மீக சுற்றுலா சென்றபோது ஏற்பட்ட விபத்தில் பொள்ளாச்சியை சேர்ந்த 3 பேர் உட்பட 7 தமிழர்கள் உயிரிழப்பு. 400 அடி பள்ளத்தில் வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சோகம். சென்னை மாதவரம் ரவுண்டானா அருகே தொப்பை கணேசி என்ற ரவுடி என்கவுண்டரில் சுட்டுக் கொலை. 25 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 15 சவர நகை கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் தொடர்புடையவர் என தகவல். ஓசூர் அருகே காரின் பேனட்டில் காவலரை வைத்து 4 கிலோமீட்டர் ஓட்டிச் சென்றதால் அதிர்ச்சி. சினிமா பாணியில் நடந்த குட்கா கடத்தல். தேர்தல் அறிவிக்கப்பட்டும் முடிவு பெறாத கூட்டணி. திமுக அதிமுக இரு கூட்டணிகளிலும் அழுத்தம். தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைக்க முற்படும் திமுக. அதிகம் கேட்கும் சகாக்கள். தொகுதி பங்கீட்டை வெற்றிகரமாக முடிப்பாரா ஸ்டாலின்? கூட்டணியா தனித்து போட்டியா என இன்னும் அறிவிக்காத தாவேக தலைவர் விஜய். குழப்பத்தினூடே காத்திருக்கும் தாவேக தொண்டர்கள்.